வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் போர், அணுவாயுத போர் மிரட்டலும் உயிரிழப்பு விவரங்களும். ஆல்ப்ஸ் மலை உச்சியில் பெண் பலி, குற்றம் சாட்டப்பட்ட காதலருக்கு தாய் ஆதரவு. டிரம்பின் அமைதி திட்டம், புட்டினின் அடுத்த கட்ட நகர், அச்சத்தில் நேட்டோ நாடுகள். பிரான்சை உளவு பார்க்கும் ஆசிய நாடு 4 அதிரடியாக கைது. சட்டவிரோத குடியேற்றம், பிரான்சுடன் பிரிட்டனின் புதிய 1-1 ஒப்பந்தம். பெரும் பொருளாதார நெருக்கடியில் ரஷ்யா, எண்ணெய் வருவாய் 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சரிவு. பொருளாதார கடிப்பு, ஐரோப்பாவின் பலவீனமான நாடுகள் பட்டியல் வெளியீடு. ரஷ்யாவின் அணுவாயுத மிரட்டல், உலகப்போர் குறித்து புட்டினின் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். உக்ரைன் போரில் இதுவரை சுமார் 55,000 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அதிபர் செலன்ஸ்கி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான அணுவாயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தம் காலாவதியாவதை ரஷ்யா சுட்டிக்காட்டியுள்ளது. ஒப்பந்தம் முடிவுக்கு வருவதை குறிப்பிட்டு அணுவாயுத குளிர்காலம் வருகிறது என டிமிட்ரி மெட்வடேவ் எச்சரித்துள்ளார். அபுதாபியில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இடையே உக்ரைன் மீது ரஷ்யா கடும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ரஷ்ய தரப்பில் உயிரிழப்புகள் 3,25,000க்கும் அதிகமாக இருக்கலாம் என சர்வதேச ஆய்வு நிறுவனங்கள் கணித்துள்ளன. போரை நிறுத்த தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் இரு நாடுகளும் இராணுவ ரீதியாக தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. ஆல்ப்ஸ் மலை உச்சியில் பெண் பலி, குற்றம் சாட்டப்பட்ட காதலருக்கு தாய் ஆதரவு. கடந்த 2025 ஜனவரியில் ஆஸ்திரியாவின் கிராஸ்லோக்னர் மலையேற்றத்தின் போது 33 வயதுடைய பெண் கடும் குளிரில் உறைந்து உயிரிழந்தார். மோசமான வானிலையில் தனது காதலியை மலை உச்சியில் தனியாக விட்டுச் சென்றதாக அவரது காதலர் மீது மரணத்தை விளைவித்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஆதரவாக உயிரிழந்த பெண்ணின் தாய் வியக்கத்தக்க வகையில் வாக்குமூலம் அளித்துள்ளார். தனது மகள் மலையேற்றத்தை மிகவும் நேசித்தவர் என்றும் எந்தவொரு பயணத்தையும் அவராகவே சுயமாக தீர்மானித்து மேற்கொண்டார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அனுபவம் வாய்ந்த காதலர் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த தவறியது மற்றும் உரிய நேரத்தில் உதவி கோராதது போன்ற 9 தவறுகளை செய்ததாக அரசு தரப்பு வாதிடுகிறது. உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினர் இப்போதும் இந்த துயரத்திலிருந்து மீள முயற்சி செய்து வருவதாகவும் காதலர் மீது அவர்களுக்கு கோபம் இல்லை என்றும் தெரிய வந்துள்ளது. டிரம்பின் அமைதி திட்டம், புட்டினின் அடுத்த கட்ட நகர், அச்சத்தில் நேட்டோ நாடுகள். உக்ரைன் போரை முடிக்க டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ள அமைதி திட்டம் ரஷ்யாவுக்கு அதிக சாதகமாக இருப்பதாக நேட்டோ நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. குறிப்பாக உக்ரைனின் சில பகுதிகளை ரஷ்யாவிடமே விட்டு விடுவது மற்றும் உக்ரைன் நேட்டோவில் இணைவதை தள்ளி போடுவது போன்ற அம்சங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் எதிர்காலத்தில் புட்டின் மற்ற ஐரோப்பிய நேட்டோ நாடுகள் மீது தாக்குதல் நடத்த துணிவார் என்று அண்டை நாடுகள் அஞ்சுகின்றன. டிரம்பின் இந்த அதிரடி முடிவுகள் நேட்டோ அமைப்பிற்குள் பிளவை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். வலுவான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் அமைதி உடன்படிக்கை ரஷ்யாவுக்கு மீண்டும் பலம் சேர்க்கும் என்று உக்ரைன் தரப்பு வாதிடுகிறது. இதனால் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் சொந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள கூடுதல் இராணுவ செலவுகளை செய்ய தொடங்கியுள்ளன. பிரான்சை உளவு பார்க்கும் ஆசிய நாடு 4 அதிரடி கைது. பிரான்சை வேவு பார்த்த குற்றச்சாட்டின் கீழ் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரான்சின் தென்மேற்கு மாவட்டத்தில் இக்கைது சம்பவம் கடந்த ஜனவரி 31 இடம்பெற்றுள்ளது. சீனாவை சேர்ந்த 2 பிரெஞ்சு நபர்களும் என மொத்தம் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரான்சில் இருந்து சில உள்ளக தகவல்களை சீனாவுக்கு விற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இராணுவ ரகசியங்கள் உளவு பார்க்கப்பட்டதாகவும் செய்மதி மூலம் சில ரகசிய தகவல்களை எடுத்ததாகவும் புகைப்படங்களை எடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டு நேற்று அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். சட்டவிரோத குடியேற்றம், பிரான்சுடன் பிரிட்டனின் புதிய 1-1 ஒப்பந்தம். ஆங்கில கால்வாய் வழியாக சிறிய படகுகளில் சட்டவிரோதமாக வரும் குடியேறிகளை தடுக்க பிரான்ஸ் நாட்டுடன் பிரிட்டன் ஒரு புதிய முன்னேற்ற திட்டத்தை மேற்கொண்டுள்ளது.
இந்த ஒன்றுக்கு ஒன்று திட்டத்தின்படி படகுகளில் வரும் ஒவ்வொரு குடியேறியும் பிரான்சுக்கே திருப்பி அனுப்பப்படுவார். அதற்கு பதிலாக முறைப்படி விண்ணப்பித்த ஒரு நபர் பிரான்சில் இருந்து பிரிட்டனுக்குள் அனுமதிக்கப்படுவார். இதன் மூலம் கடத்தல் கும்பல்களின் வருமானத்தை முடக்கி ஆபத்தான கடல் பயணங்களை தவிர்க்க முடியும் என பிரதமர் ஸ்டாமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எனினும் மனித உரிமைகளுக்கான ஐரோப்பிய நீதிமன்றத்தின் விதிகள் மற்றும் சர்வதேச சட்டங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. லேபர் கட்சி அரசாங்கம் கொண்டு வந்துள்ள இந்த மாற்றமானது முந்தைய கன்சர்வேட்டிவ் கட்சியின் ருவண்டா திட்டத்திற்கு மாற்றாக ஒரு நடைமுறை தீர்வாக பார்க்கப்படுகிறது. பெரும் பொருளாதார நெருக்கடியில் ரஷ்யா எண்ணெய் வருவாய் 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சரிவு. ரஷ்யாவின் முக்கிய வருவாய் ஆதாரமான எண்ணெய் மற்றும் எரிவாயு மூலம் கிடைக்கும் வருமானம் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடும் வீழ்ச்சியை கண்டுள்ளது. உக்ரைன் மீதான போருக்காக ரஷ்யா அதிக அளவில் நிதி செலவிட்டு வரும் நிலையில் அதன் வரவு குறைந்து வருவது புட்டினின் அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் மற்றும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இந்த சரிவுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. எரிசக்தி ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் லாபம் 2025ஆம் ஆண்டில் கணிசமாக குறைந்துள்ளதால் நாட்டின் பட்ஜெட்டில் பெரும் பற்றாக்குறை ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. எரிசக்தி வருவாய் சரிவை தற்காலிகமாக சமாளிக்க ரஷ்யா தனது தங்க கையிருப்புகளை அதிக அளவில் விற்று வருவதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பொருளாதார கணிப்பு. ஐரோப்பாவின் பலவீனமான நாடுகள் பட்டியல் வெளியீடு. 2026ஆம் ஆண்டில் ஐரோப்பாவின் மிக குறைந்த பொருளாதார வளர்ச்சியை சந்திக்கப் போகும் நாடுகளாக பின்லாந்து, இத்தாலி மற்றும் ஆஸ்திரியா ஆகியவை அடையாளம் காணப்பட்டுள்ளன. உலகின் மகிழ்ச்சியான நாடாக தொடர்ந்து 8 ஆண்டுகளாக திகழும் பின்லாந்து தற்போது 0.1% முதல் 0.8% வரையிலான மிக குறைந்த வளர்ச்சியின் தேக்க நிலையை சந்திக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இத்தாலி மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகளும் முறையே 0.7% மற்றும் 0.9% போன்ற மிக குறைந்த ஜிடிபி வளர்ச்சியை மட்டுமே எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகப்படியான பொதுக்கடன் உற்பத்தி செலவு அதிகரிப்பு, குறைந்த நுகர்வு மற்றும் ரஷ்யா உக்ரைன் போரினால் ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற சூழல் ஆகியவை இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணங்களாகும். அதே சமயம் அயர்லாந்து, துருக்கி மற்றும் போலந்து ஆகிய நாடுகள் வலுவான பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் மிதமான வளர்ச்சியை காணும் எனவும் இதில் G7 நாடுகளில் பிரிட்டன் வேகமான வளர்ச்சியை பெறும் என்றும் கணிப்புகள் கூறுகின்றன. ரஷ்யாவின் அணுவாயுத மிரட்டல். உலக போர் குறித்து புட்டின் எச்சரிக்கை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அணுவாயுத சோதனையை மீண்டும் தொடங்கக்கூடும் அல்லது போரில் அவற்றை பயன்படுத்தக்கூடும் என்ற எச்சரிக்கையை எக்ஸ்பிரஸ் இதழ் வெளியிட்டுள்ளது. மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கும் ஆதரவு தொடர்ந்தால் அது நேரடி மோதலுக்கு வழிவகுத்து 3ஆம் உலகப் போராக மாறும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது. அண்மையில் ரஷ்யா தனது அணுவாயுத கொள்கையில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இது அணு ஆயுதமற்ற நாடுகள் மீதான அணுவாயுத தாக்குதலுக்கும் வழிவகை செய்கிறது. குறிப்பாக ஓர்ஷ்னிக் போன்ற புதிய வகை ஏவுகணைகளின் பயன்பாடு மற்றும் அணுவாயுத ஒத்திகைகள் நேட்டோ நாடுகளுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்காவுடனான அணுவாயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தம் காலாவதியானது சர்வதேச அணுவாயுத பாதுகாப்பில் பெரும் இடைவெளியை உருவாக்கியுள்ளது.